போச்சு போச்சு வீணா போச்சே, தள்ளி வா. அது பிரியாணி கடை, பாபு பிரியாணி கடை, ஃபுல்லாவே பிரியாணி கடை தாங்க. நல்லாதான் பிரியாணி டேஸ்டா இருக்கு, காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. சாப்பாடு சாப்பிட சாப்பிட தீர மாட்டேங்குது. ஆமா நிறைய இருக்க மாதிரியே தெரியுது எனக்கு. வேற இன்னும் மலையாட்ட குமிச்சு வச்சிருக்கு. எம்டி 70 பிரியாணி 100. நான் பர்ஸ் பேண்ட் பேக்கே துணி ஒரு இலையை மடிச்சு வைக்கிறோம். அதான் நம்ம பார்த்தோம். அம்மா விட்டுரு. நாங்களாம் இலையை மடிச்சு வச்சுவோமா. கோலி சாட்டா சஷ்டி கார்ஸ் இருக்குல்ல, மாருதி கார் எல்லாம் அங்கே ஷோரூமில் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தது பூரா. ஆல்டோ 800. போட்டுட்டீங்களா? சாப்பிட்டியா? கார் பார்க்கிங்கில் இது ஒரு பிரச்சனை. வேறு கார் ஒரு பக்கம் நிறுத்துகிறோம், துணி ஒரு பக்கம் எடுக்கிறோம். அதனாலே இப்போ நிறைய பேர் வரமாட்டாங்க, கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு. வண்டி திருப்புற நிற்கிறாங்களான்னு பார்த்தியா? நிற்கவே மாட்டாங்க. பாய் சொல்லிடு. பாய் பாய் சொல்லணுமா? பாய் சொல்லு. இங்கே போய் பார்த்துருக்கலாமா? இந்த ஒயிட் ஹவுஸா பார்த்துக்கலாம். இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பாய் பிரியாணி ஏரியாவில் பிரியாணி சாப்பிட்டு போகிறோம். வேலையே முடிஞ்சது. இந்த ஏரியா வந்துட்டு பிரியாணி சாப்பிடாம போனோம்னா நல்லா இருக்காது. என்ன தீபா? பிரியாணி பிடிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க இங்கே வந்தால் கூட சாப்பிடுவோம். ஆமாம், அந்த வாசனைக்கே போயிடுவாங்க. அந்த வாசனைக்கே வந்து பிரியாணி சாப்பிட்ருவாங்க. ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காங்கிய ரோட்டில் பிரியாணி பாய் ஏரியாவுன்னு இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரியாணி கடை தான். எத்தனை பிரியாணி கடை இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே டவுட் ஆகி போயிடும். திருப்பூரில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். போதுமா? முடிட்டா? ஓகே. திருப்பூர் சிட்டிக்குள்ளே கார் ஓட்டுறது பெரும்பாடாக இருக்குதுங்க. இது அந்த பைக் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. எந்த பிரியாணி கடை போகலாம் தீபா? நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா அப்போ நாங்களே எப்படி ஓட்டுறது? எது என்ன பண்ணுறது, ஓட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. சர்ரு புருன்னு போயிடலாம். காருனா எங்கேயோ யாராச்சும் முட்டினாங்கன்னா யாருக்கு டேமேஜ்? நமக்கு தான் டேமேஜ், நம்மளுடைய வண்டிக்கு தான். அதனால வந்து நம்ம தான் பார்த்து பார்த்து போய்க்கணும். சாய்பாபா கோயிலுக்கு தான், ஸ்ரீ சக்தி தேட்டரு பக்கத்தில். இன்னைக்கு தான் பார்க்குறேன் பாபா கோயில. ஏன் தென்னால கோயிலை பார்க்காமையா இருந்த? இல்லை, பாபா கோயில் தெரியவே தெரியாது, இப்போதான் பார்க்குறேன்னே. அதான் வேலைக்கிழமை பாருங்க. அப்போ வியாழக்கிழமை வந்துடு சாய்பாபா கோயில். அங்கேருந்து இங்கேயா? வா. அது சாமி சாலை பாபா சாலை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுன்னா டெய்லியும் பார்ப்பேன்னு. அது இங்கிருந்து அங்கே போய் பார்க்கணும். ஐயோ, அப் டவுன் கழிச்சா இது ஒன்று போச்சு கழட்டி போகுது. போட்டுக்கோ. டயர்ல வேற காத்து இல்ல. இது வேற இண்டிகேட்டர். கார் வாங்குறது பெருசு இல்லை. கார் ஒரே நாள் வாங்கிடலாம். ஆனால் அதுக்கு மாசம் 3 மாசம் 4 மாசம் 3 மாசம் 4 மாசம் வண்டி எடுக்கும்போது பெட்ரோலு, வண்டி எடுக்கும்போது ஆயில் இருக்கா, கூலாண்ட் ஆயில் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் சர்வீஸ். டயர் பஞ்சர் ஓட்டணும். இப்போ டயரில் காற்றுல நான் காற்று பார்க்கணும். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? வண்டி வந்து எடுக்கிறது வாங்குறதெல்லாம் அசால்ட்டு. காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுதான் விஷயமே, தெரியுமா? வந்தாச்சுங்க. இதாங்க காங்கி ரோடு. ஃபுல்லாக பாய் ஏரியா தான், ஃபுல்லாக பிரியாணி கடை தான் பாருங்க. சைடில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏஎக்ஸ்என் பிரியாணி சாப்பிட்டோம். இப்போ வந்து வேற ஏதாவது மணி பிரியாணி கடை, ஹோட்டலு பிரியாணி. இந்த ப்ளூ கலர் பஸ் போய் பாருங்க, 16ஆம் நம்பர். இந்த லோக்கல் பஸ். கார் நிறுத்த இடம் பார்க்கணும். இந்த ஏபிசி
அது பிரியாணி கடை, பாபு பிரியாணி கடை, மும்பை பாதாம் பால், நிறைய அது ஃபுல்லாகவே பிரியாணி கடை தாங்க. ஏஎக்ஷன்ல தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கேயே போகலாமா? இந்த அங்க பாரு, என்னது அது? என்னதுமா காட்டு, கையெடு தர. பாபு பிரியாணில இப்பதான் ரெடியே பண்றாங்க. இங்க வந்து மித்திரம் எல்லாம் சொல்ல போறாங்க. எதுக்கு? அவர் கார் பார்க்கிங் சரியான கூட்டமா இருக்கு ஃபுல்லா. ஆமா பாத்துட்டே இருக்கானா பாரு பாபு பிரியாணி கடை. காரை வந்து அவன் கடை முன்னாடி நிப்பாட்டிட்டு வேற கடைக்கு போறோம். ஆமா அந்த வாட்ச்மேன் நம்மளே பாக்குறாரு. எங்க? அங்க பாரு. வாட்ச்மேன் பாரு, பாபு பிரியாணி வாட்ச்மேன். சரி போ, பாபு பிரியாணிக்கே போ. வேண்டாம் வா. இல்ல போ, அங்கேயே சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கு அங்கேயும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமா நம்ம அன்னைக்கு வந்து ஏஎக்ஷன்ல சாப்பிட்டீங்களா? ஆமா இன்னைக்கு டேஸ்ட் வந்து பண்ணிட்டா பாபு பிரியாணில சாப்பிடு. பஸ் போட்டுமா? போ யாருமே காணோமா, வேலை செய்றவங்க தான் மேல இருக்காங்க. மேல இருக்குமா, மேல போ. பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அங்க பாரு, வாவ் செல்ல. உனக்கு தனியா ஒரு இலையா? ஆமா செல்ல, ஆமா. நல்லா தான் பிரியாணி, டேஸ்டா இருக்கு. காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த பட்டை லவங்க எல்லாம் எச்சா எல்லாம் இல்லாம சாப்பிடலாம், குழந்தைங்களாம் சாப்பிடலாம் நல்லா. அவளுக்கு சிக்கன்லாம் கொடுக்காத, எம்டி இன்னும் கொஞ்சம் தான் சோத்தை மட்டும் கொடு. சாப்பிடு. இந்தா சாப்பிடு. ஆனா முஸ்லிம்காரங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பேர் எது வேணாலும் வச்சா என்ன, இது ஃபுல்லாவே முஸ்லீம் ஏரியா தானே, அவங்க தான் இருப்பாங்க ஃபுல்லா. ஆமா ஆமா. சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியா நல்லா இதாக இருக்குது, குழ குழம்பு. ஆனால் நல்லா வெந்திருக்குது, நல்லா தான் இருக்குது. நான் வந்து எம்டி தான் கேட்டேன், இருந்தாலும் தான் பீஸ் 1-2 பீஸ் இருக்குது. இல்லை உனக்கு லெக் பீஸ்லாம் வந்து மாட்டுது. எக்ஸ்ட்ரா அது என்னது? காலா. எம்டி கேட்டாலுமே பீஸ் போட்டு தராங்க. கால் தான் கொடுத்தாங்க, நீ அதையும் வேண்டான்ட்டேன். நான் வந்து இது போட்டுதான், பிரியாணி போட்டுட்டாங்களான்னு நான் நினைச்சேன். எம்டி கேட்டாலும் இந்த ஒரு பீஸ் தராங்க, அப்படிதான் இங்கே வந்தது உனக்கு. அதுவும் வந்தது தான் தீபா, அவங்க போட்டிருப்பாங்க. சாப்பாடோட கலர் பார்த்தியா அப்படி இருக்கு, இன்னொரு 2 பீஸ் இருக்குது. சாப்பாடு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா கப்பில் தான் அடிச்சு தருவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ தான். ஒரு பிரியாணி கேட்டாலும் சரி, எம்டி கேட்டாலும் இல்லை நல்லா இருக்கு பாரு, எண்ணெய்லாம் எதுவுமே இல்லாமங்க. ஆனால் என்ன, எனக்கு பிரியாணி சாப்பிட்டாலும் தூக்கம் வர மாதிரியே இருக்கும். ஆனால் அது என்னோட மைண்ட் செட் அப்படியா என்ன தெரியாது. அப்படியே வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போதே அப்படியே எனக்கு அப்படியே மயக்கமாக வந்துடும். இந்த கடை பிரியாணி சாப்பிட்டா மட்டும். இங்கே வந்து அப்படி இருக்காது, எங்கே போனாலும் அதான். சாப்பாடு நல்லா இருக்கு. திருப்பூரில் இருக்கிறவங்க ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் பாபு பிரியாணி எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. கட்டிங் பற்றி எப்படி வெட்டிட்டாங்க, முடி வெட்ட போயிட்டு பரதேசி கட்டிங் வெட்டி விட்டாங்க. தொப்பி போட்டு இன்னும் மேட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். மேலே இங்கே இறக்கி விட்டேன். இந்த பக்கம் கரெக்டாக இருக்கு, இந்த பக்கம் மட்டும் ஆம்பியா இருக்குது. உனக்கு மட்டும் இல்லை, தலைவாளால போட்டிருக்கேன். நான் ஸ்பெஷல் இல்லை, எனக்கு மட்டும் ஒத்தையில போட்டுருக்கேன். எல்லாம் உன்னையே பார்த்து போகிறாங்க. யாரு வேலை செய்யாமா, நான் வீடியோ எடுக்கிறேன்ல, இங்கிறது வீடியோ இருக்கிறேன். எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கா? ரியா பார்த்துட்டு கேட்க போறா பாரு. ரியா கேட்டா இப்போ ஃபோன் பண்ணி, என்னன்னு? அப்பா நேற்று துணி கடைக்கு போகலான்னு சொல்லிச்சுல்ல, காலையிலேயே ரெடியாக சொல்லிச்சுல்ல, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், நான் வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும்னு சொன்னேன்ல அப்படின்னா இப்போ ஃபோன் பண்ணா. நீ ஏன் போனேன்னு கேட்க வேண்டியதானே? அதுதான் கேட்டேன். ஏன் பாப்பா நீ வருவேன் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீ இன்னுமே வரல, அப்புறம் 3 மணிக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அப்படி சொன்னேன். என்னை விட்டுட்டு போறியே, நான் வரேன் தானே சொன்னேன் துணி கடைக்கு. நீ ஏன் போனா, அப்போ இங்கே இருக்க வேண்டியதானே வீட்டில்? சரி வெய் பாப்பா, நாங்கள் வந்துடுவோம் இப்போ வீட்டுக்கு அப்படின்னு. கிளம்பிட்டாங்களாமா? வீட்டில் இருக்காங்க, கிளம்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க போல நினைக்கிறேன். சாப்பிட்ற சத்தம் தெரியல, எங்கே வெளியே ஊரில் தான் இருப்பாங்க. அப்போ வந்துட்டாங்க போல. ரியா சொன்னா இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு. 2 வழி சாப்பிட்றாரு. கேட்டா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றா, வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். அதான் சொன்னேன், சாவியும் என்கிட்ட இருந்து எப்படி வீட்டுக்குள்ள இருப்பேன்னு. அப்புறம் எப்படி சொல்றாவா நீ துணி எடுக்க போயிட்டேன்? இல்லை இன்னைக்கு போறோம் நம்ம சொல்லியிருந்தோம்ல. அப்புறம் காலையில உங்க தம்பி கூப்பிட்டாரு, உங்க தம்பிகிட்ட சொன்னேன் கொஞ்சம் துணி கடைக்கு போகிற வேலை இருக்கு அப்படின்னு சொன்னேன்.
பிரியாக்கு தெரியும்ல, நான் நேத்து நைட்டே சொன்னேன்ல நீ. சாப்பாடு சாப்பிட தீர மாட்டேங்குது. ஆமா, நிறைய இருக்க மாதிரியே தெரியுது எனக்கு. வேற இன்னும் மலையாட்ட குமிச்சு வச்சிருக்கு. கம்மனு ஒரு சாப்பாடு வாங்கி 2 சாப்பிடுவோம். உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம்ல, அத்தை வாட்டி 10 பேருக்கு கூட்டிட்டு வந்து 5 சாப்பிட்டு போயிடலாம். வெளியே விட மாட்டாங்க. ஏன் பாத்துக்க, ஒன்ன வாங்கி நீங்க 4 பேர் திங்கிறீங்களா 5 பேர் திங்கிறீங்களா, கடையை மூடிட்டு போக வேண்டியதா. அப்புறம் அப்படிதானே இருக்கு சாப்பாடு. நான் ஒரு 1/4 கிலோ சாப்பாடு மீதி இருக்க மாட்டேங்குது, சாப்பிட முடியல. லெமன் சோடா குடிக்கிறது அதிகமா. நீ சோடா தான், லெமன் சோடா வராது. இல்ல வேண்டாம், இது எல்லா கடையிலும் விற்க ஆரம்பிச்சேன். முதல்ல லெமன் சோடா வந்து போட்டு தருவீங்க, இப்போ வந்து இது ரெடிமேடாக வந்துருதா. முதல்ல இந்த கோலி சோடாவில் வந்து லெமனு, ஆரஞ்சு, ஜிஞ்சரு அந்த மாதிரி வந்துட்டு. சோடாவில் லெமன் ஃப்ளேவர் இருக்குது, அவ்வளோதான். காளையன் பேர் பார்த்தியா, காளையன். சும்மா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துருச்சு. அங்கே சம்சாலாம் சாப்பிட்டோம்ல. பிரியாணினாலே 1/2 கிலோ தானுங்களா? 1/2 கிலோ எம்டி 70, பிரியாணி 100. பிரியாணி வந்து 100, எம்டி 70 ரூபா. கோலி சோடா வந்து 30 ரூபாயா? 70 ரூபாய்னாலும் பரவாயில்ல, 100 ரூபாய்னாலும் பரவாயில்ல. இல்லை இங்க சாப்பிடணும்ல வயிறு. இந்த கொஞ்சம் நீ சாப்பிடுச்சு. அந்த 2 தான் இருக்கு. அந்த சாப்பிட்டு வந்துருச்சு. அதே சம்சாலாம் சாப்பிட்டோம்ல. சாப்பிட்டாச்சா? இலை மூடி வைமா. ஏய், இலை மூடி வை. சாப்பிட்டாச்சுன்னா வீட்டுக்கு போய் சாப்பிடுவா? மறுபடியும் வீட்டுக்கு போய் சாப்பிடுவா? அவன் சாப்பிட்டு நாளைக்கு வரட்டும், விடு. விட்டுட்டு போயிடலாம். ஒரு பொருக்கா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஐயோ, வயிறு ஃபுல்லாகுது. ஏன் தரீங்க? 200 ரூபா கொடுங்க. நீ தான் கொடுக்கணும். நான் பர்சன் பேன் பேக்கே ஒரு இலையை மடிச்சு வைக்கிறோம். அதான் நம்ம பார்த்தோம். அம்மா விட்டுரு. நாங்களாம் இலையை மடிச்சு வச்சுவோமா? ஏன் நின்னுச்சு விட்றா. அறிவாளி. கோலி சோடா வேணுமா? கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? வேணுமா? குடிச்சிட்டு சாலி பிடிச்சா நீ தான் பார்க்கணும். வேண்டாம், கூலிங்கா இருக்குல்ல, அதுக்கு சொல்லுது. ஏய், போதும், கம்முனு. ஈ காட்டு. ஊத்து வாயில எல்லாத்தையும். போதுமா, கொடுக்காத. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. 2 பேரும் சாப்பிட்டு வேலை 200 ரூபா பில். தாத்தா இல்ல. போ நானே பில். சூப்பர். அறிகிறோம். என்னடா அது? இதெல்லாம் சீஸ் பண்ணதாட்டு தீபா. ஸ்ரீ சஷ்டி கார்ஸ். கிராஸ் பண்றேன். எல்லாம் சஷ்டி கார்ஸ் இருக்குல்ல, மாருதி கார். எல்லாம் அங்கே ஷோரூமில் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தது பூரா. ஆல்டோ 800 3 இருக்காமா, 2,75,000. அம்மா அப்படியே ஓன் காசா இல்ல? மாருதி கம்பெனி தான். அங்கே கார், புது கார் எடுக்கிறவங்களா பழைய கார் போட்டு எடுப்பாங்கல்ல. ஆமா, அந்த இது எல்லா மாடலும் இருக்குது. உங்க அம்மா கார் கேட்டாங்களா? சொல்லு. போட்டோ எடுத்துட்டு போய் காமி. 60,000க்கு இருக்குது ஓமனி. ஸ்டார்டிங்ல 60,000 பாரு. இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியலையே உள்ள. இல்ல ஜேசிபி வண்டியா தான் இருக்கு. அப்ப அதுதான் போல இருக்கு. போ, உள்ளுக்குள்ள இருக்குமா காரு? நிக்குது பாரு கார் ஃபுல்லா. அடி பாவி, 1 கிலோ பிரியாணி தின்ட்டு 1/2 கிலோ பிரியாணி தின்ட்டு வாந்தியா? அந்த போதும் நல்லா. 100 ரூபா வேஸ்ட் பண்ற. இறக்கி விடுக்கல. அம்மா வாந்தி எடுக்கிறவர். போச்சு வீணா போச்சு. தள்ளி வா. சோடா சாப்பிடாம இருந்து. ஏன்? சாப்பிட்டது துணி கடையில் சமோசா, டீ, பாப்கார்னு அது இதுன்னு ஃபுல்லாக சாப்பிட்டு இங்கே வந்து பிரியாணி 1/2 கிலோ, அது சிக்கன் பிரியாணி, சோடா இதெல்லாம் தின்னுட்டு வாந்தி எடுக்காமல் என்னத்தை பண்ணுறது? நல்லா இருக்குன்னு நப்புன்னு நப்பியாச்சு வயிற்று ஃபுல்லாக. கொஞ்சம் தானே குடி சொன்னேன். இது உனக்கு சோடா சேரலையாம்மா? சாப்பாடு கொஞ்சம் அதிகம் அதுங்க. சரியா, சோடாவும் எல்லாம் சேர்ந்து ஃபுல் ஆகி இங்க வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் அவ்வளோ சாப்பாடு இருக்குது, சாப்பிட முடியாம சாப்பிட்டு வாந்தி வேற. இல்ல சாப்பாடு ஓகே. நல்லா சாப்பிட்றவங்க பாபு பிரியாணிக்கு வாங்க. ஃபுல்லா சாப்பிட்டு வாந்தி எடுக்கிற அளவுக்கு சாப்பிடலாம். பாருங்க, நம்ம வீட்டுல சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு அப்படியே. நல்ல வேலை கடைக்குள்ளே எடுக்கல. பொண்ணு கீழே போட்டாலாம். பண்ற வேலையெல்லாம் பண்ணி போட்டு அப்புறம் அச்சோங்கிறது ஐயோங்கிறது இது அமுத்துறது பாரு. கையை வச்சுட்டு கம்முனே இருக்கும். கேமராமேனுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது.
கேமரா வேற பிடிக்கிற நீ. இதுக்கு முன்னாடி ஒரு கேமராமேன் வச்சிருந்தல்ல, அவன் இப்பதான் நான் ட்ரெயின். சரி மக்களே, சாப்பிட்டாச்சு, ஒரு ஆள் வாந்தி எடுத்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பேக்கரிக்கெல்லாம் இல்லை. அடுத்து இப்பதான் வாந்தி எடுத்து பாதி வயிறு காலி ஆயிருச்சு. அதனால 2 ஆள் சாப்பாடுங்க, சாப்பிடவே முடியல நிஜமாவே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறோம். கத்தாதமா, டாடி பேசுறேன்ல, மைக்ல பேசு. அப்பா பேசிட்டு இருக்கேன்ல, அப்பா காட்டாத விடு அவர் கண். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ அடுத்த இதுல பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.